கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மதுரை பரவியில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த வெள்ளிக்கிழமை மாலை லித்தானி ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களுடைய திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனையிலே இப்போது கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவரையும், இன்னும் இதை தொடர்ந்து பார்க்க போகிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தைகளினாலே உங்களை நிரப்பி போஷித்து ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக இருக்கிற இடங்களிலே நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிறப்பான வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஊரடங்கி இருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக எங்களுக்கு இந்த ஆன்லைன் லைவ் இணையத்தின் வழியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிறப்பான வாய்ப்புக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள கிருபைதாரும். லித்தானியா பிரார்த்தனை வழியாக நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் கிருபையாக செவிசாய்த்து, அதைத் தொடர்ந்து நாங்கள் கேட்கப் போகிற உடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களை போஷித்து பலப்படுத்தி எங்களை உம்முடைய பாதையிலே நிலைநிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபை இந்த ஆராதனையிலே நாங்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 292ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 292. நான் பாவிதானாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தி நீர் வாயின்று என்னை அழைத்தீரன் மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்து கேட்டேனே, என் கரை நீங்க இப்போதே மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் மாபயத்தால் திகைத்து பாவ பாரத்தால் அமிழ்ந்து மாண்டு போவதாலே மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் மெய்யாயினும் சீர்நேர்மை செல்வம் மோட்சமும் அடைவதற்கு உம்மிடம் என் மீட்பரே வந்தேன்
பொதுவான பிரார்த்தனையை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். நான் சொல்ல சொல்ல நீங்கள் பின்னாலே ஜெபத்தை சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திரித்துவமே, மூவராகி ஏகதேவனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். பின்வரும் ஜெபத்தை தொடர்ந்து எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுபடி சொல்ல உங்களை கேட்கிறேன். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும் எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும் தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகாவிலை உயர்ந்த முதரத்தால் மீட்டுக் கொண்ட உடைய ஜனமாகி எங்கள் மேல் இன்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். பின்வரும் ஜெபங்களை தொடர்ந்து எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுபடி சொல்ல உங்களை அன்போடு கேட்கிறேன். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும் பாபத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும் உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் இருதய குருட்டாட்டத்தில் நின்றும் அகந்தையிலும் வீண் பெருமையிலும் ஆயத்திலும் நின்றும் பொறாமையிலும் பகையிலும் வன்மத்திலும் சகலவித அன்பு தாட்சியிலும் நின்றும் விபசாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும் பெருவாரி விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும் யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும் சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்திலும் நின்றும் சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினைகளிலும் நின்றும் இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் தேவரீருடைய பரிசுத்த மனுசாபதார ரகசியத்தின் நிமித்தமும் உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும் உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வையின் நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் மகிமையோட உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும் பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் பின்வரும் ஜெபங்களை தொடர்ந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி சொல்ல உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தராகிய தேவனே, பாவிகளாகிய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் ஜனாதிபதியையும் மாகாண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தி அருள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திவாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலையையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழிநடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் இக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று அத்தியட்சர்மார் குருமார் உதவி குருமார் யாவருக்கும் முதவசனத்தை பற்றிய மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று சகல தேசங்களுக்கும் உரிமையையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து
உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிக அதிகமாய் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசமோட யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளிச் செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள இழப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாதேயும். ஜெபம் பண்ண கிடவோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமதடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சிக்கும். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை இரட்சியும். கிருபையாய் எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் எங்கள் ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே கிருபையாய் கேளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜெபம் பண்ண கடவோம். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து
பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை இரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரிக் கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகி எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கியறலும். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கியுள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரேன். கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிறப்பான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் அனைத்து காரியங்களையும் நித்தானியா பிரார்த்தனையின் வழியாக உம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்த எங்கள் ஆண்டவர், இப்போதும் ஆண்டவரே சிறப்பாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிற இந்த விண்ணப்பத்திற்கும் கிருபையாய் பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய மதுரை பட்டணத்தை குறிப்பாக எங்களை சுற்றி அதிகமாக பாதித்துக் கொண்டிருக்கிற இந்த கோவிட்-19 பயங்கரத்தில் இருந்து ஆண்டவர் எங்களை இதுவரைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்போதும் ஆண்டவரே இந்த கடுமையான பாதிப்பில் இருந்து எங்களையும் எங்களுடைய திருச்சபை மக்களையும் திருச்சபை குடும்பங்களையும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே அற்புதமாக விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த பக்கத்திலே எப்புறம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு கோவிட் கேஸை நாங்கள் பார்க்கிறோமே, அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய பரிபூரணமான பாதுகாவலும் எதிர்ப்பு சக்தியும் எங்கள் சரீரங்களிலே பரிபூரணமாய் கிருபை செய்ய வேண்டும் என்று கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பின் வளையம் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் சுற்றி எப்போதும் இருக்கட்டும். கர்த்தாவே, இந்த கொடிய வைரஸின் தொற்று எந்த விதத்திலும் எங்களையோ எங்களுடைய திருச்சபை மக்களையோ பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களிலே ஒரு சிலர் சளி போன்ற பிரச்சனைகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் இந்த வேளையிலே உம்முடைய காயம்பட்ட கரத்தை வைத்து பரிபூரணமான விடுதலையை கொடுத்து எந்த கொரோனாவின் பாதிப்புகள் இல்லாதபடிக்கு சாதாரணமான சூழ்நிலைகளின் அடிப்படையிலே வருகின்ற இந்த பலவீனமாய் அது மாறும்படியாக ஆண்டவர் தொடர்ந்து கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். நீர் உம்முடைய கரத்திலே வைத்து ஆசீர்வதியும். உம்முடைய பரிபூரணமான பாதுகாப்பு ஒவ்வொருவர் மேலும் என்றென்றும் தங்கி இருக்கட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுடைய போக்குவரத்துகளிலே உம்முடைய பாதுகாவல் இருக்கட்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட இடங்களுக்கு மத்தியிலே நாங்கள் செல்ல வேண்டியது நேரிட்டாலும் அல்லது அப்படிப்பட்ட மனிதர்களோடு நாங்கள் பழகினாலும் எந்த பாதிப்பும் எங்களுக்கோ எங்களுடைய திருச்சபை மக்களுக்கோ வராதபடிக்கு ஆண்டவர் உம்முடைய கரத்தினாலே ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த கொடிய பாதிப்பு நிமித்தமாக வேலை இழப்பு கூடாக வருமான குறைச்சல் வருமான இழப்புகளுக்கு கூடாக கடந்து போய் கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருவருக்கும் ஏற்ற கால ஏற்ற அவருடைய அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து, ஒருவேளை புதிய வேலை வாய்ப்புகள் அவர்கள் தேடி செல்ல வேண்டுமானால் அதற்குரிய வாசல்களை கொடுத்து இந்த கடுமையான காலத்திலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலைகளோ அல்லது தொழிலோ கிடைத்து வருமானத்திற்கு எந்த குறைச்சலும் இல்லாதபடி அவர்கள் நிறைவாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு வேதனையோடு எதிர்காலத்தை நினைத்த பயத்தோடு எந்த நிலையிலே நம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் தாமே கிருபையாக இறங்கி ஒவ்வொருவரையும் அத்தகைய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை ஆக்கி ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கரம் கூட இருக்கிறது என்ற நம்பிக்கையை கொடுத்து ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திற்குள்ளே எங்களை தாழ்த்தி தருகிறோம். என்ன தேவைக்காக உம்முடைய சமூகத்திலே இப்போது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த தேவைகளை அறிந்த ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை கொடுத்து
எல்லா நிலைகளிலும் இருந்து உடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி நீர் ஆசீர்வதித்து சிறு பிள்ளைகளிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த பாதுகாப்புக்குள்ளாக இருக்கும்படியாக நீர் அருள் செய்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வாதமாக கடத்தி கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் இந்த கோவிட் கிருமியின் பாதிப்பு மிக அதிகமாக்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே மதுரையில் எந்த பக்கம் போனாலும் தெருக்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தாண்டி போவது என்பது பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அவ்விதமாக இந்த நெருக்கங்கள் அதிகமாக்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நம்மையும் அறியாமல் ஒரு பயமும் நம்மை சுற்றி பிடிக்கத்தான் செய்யும். நாம் மனிதர்கள் தானே, நம்முடைய இருதயம் கல்லான இருதயம் அல்லவே. இந்த லகுவான இந்த இருதயத்திற்குள்ளே இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது, ஒவ்வொரு செய்திகளையும் கேட்கும்போது, நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற நிகழ்வை கேட்கும்போது, அல்லது நமக்கு ரொம்ப வேண்டியவங்கள் எல்லாம் இப்போது மருத்துவமனைகளிலே சிகிச்சைகளில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும்போது நம்மையும் அறியாமல் ஒரு பயம், ஒருவேளை சாதாரணமாக ஒரு சின்ன இருமல், அதாவது ஏதோ புறையேறியோ அல்லது ஏதோ ஒரு வாசம் உள்ள போயோ ஒரு இருமல் வந்தால் கூட இன்றைக்கு அநேகர் பயப்படக்கூடிய, நார்மலாக வர சளி காய்ச்சலுக்கு கூட, சளிக்கு கூட இன்றைக்கு பயப்படக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு நிலை. எந்த நேரத்தில் மரணம் வந்துவிடுமோ என்ற ஒரு பீதி எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்கிறது. எல்லாரும் பொதுவாக சொல்லுகின்ற காரியம் என்ன, வெளியில போக வேண்டாம். உண்மை, அரசாங்கம் சொல்லுகின்ற அந்த கூற்றை நாம் செயல்படுத்துவோமானால் நம்மை நாம் காத்துக்கொள்வோம். அதையும் மீறி அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் எதையும் மதிக்காமல், முகக்கவசம் அணியாமல், தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில போய் தேவையில்லாத கூட்டங்களுக்கு மத்தியில் போய் நின்று எளிதாய் திறந்த வெளியில கிடைக்கக்கூடிய பொருள்களை வாங்குவதை விட்டுட்டு, இல்லை நான் அந்த இடத்துல போய் தான் வாங்குவேன், அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல தான் போய் வாங்குவேன்னு தேவையற்ற அடங்களை பிடிக்காமல் கிடைக்கிற இடங்களிலே கிடைப்பதை வாங்கி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துவோமானால் ஒருவேளை இந்த தாக்கத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இதுக்கும் மேல இது அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிற வழிமுறை. இந்த சுகாதார முறைகளை பின்பற்றுவது ஒரு பக்கம், அதே வேளையிலே ஆண்டவருடைய பரிபூரணமான பாதுகாக்கும் கரமும் நம்மேலே இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும்போது எந்த பாதிப்புகள் இருந்தாலும், ஒருவேளை இன்னைக்கு போய்கொண்டிருக்கிற இந்த சூழல்களை பார்க்கும்போது உலகத்தின் கடைசி காலத்திற்கு நாம் வந்துவிட்டோமோ என்ற ஒரு அச்சமும் வருகிறது இல்லையா? அநேகர் பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அநேகர் இப்போ நியாயாதிபதிகளாக, நியாயத்தை கையில் எடுக்கிறவர்களாக போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதனுடைய விளைவுதான் இப்படி, இதனுடைய விளைவுதான் என்று நீதி சொல்லுகிறவர்களாகவும் நிறைய எழுப்பிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பயம் வருகிறது. வர வேண்டியதுதான். பயம் வந்தா தான் அதற்குரிய தீர்வை தேடி போவோம். பயம் நல்லது. பயம் இல்லைன்னு வைங்களேன், துணிஞ்சு இருந்தோம்னு வைங்களேன், தீர்வை தேடவே மாட்டோம். என்னன்னாலும் நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த ஒரு எதையுமே சிந்திக்காத ஒரு நிலைக்கு போயிடுவோம். ஆனா பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், தீர்வை தேடி ஓடி வருவோம். என் அன்பான தெய்வ மக்களே, என் அன்பு திருச்சபை மக்களே, ஒருவேளை இந்த கோவிட்-19 பாதிப்பு ஏதாவது ஒரு விதத்துல என்னையோ என் குடும்பத்தையோ தாக்கிருமோன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது இல்லையா? இது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இந்த பயம் இருப்பதினாலே தான் நீங்கள் ஆண்டவரை தேடி வர ஆரம்பிப்பீர்கள். நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். பயம் எப்ப வருதோ, அதாவது நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளின் பாதிப்பு எப்ப வருகிறதோ அப்பதான் ஆண்டவரை தேட வேண்டும் என்ற உணர்வும் வரும். இது அநேகருக்கு இயல்பு. நல்லா இருக்கிறது வரைக்கும் ஆண்டவரை கண்டுகிட்டதே கிடையாது. எல்லாமே அவர் கொடுக்கணும், அதனால நமக்கு கொடுக்கிறாரு என்பது போல. ஆனால் எப்போது ஒரு பிடி வருகிறதோ, எப்போது நடுக்கம் வருகிறதோ, அப்போது நம்மையும் அறியாமல் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவர்கிட்ட ஓடி வருகிறோம் இல்லையா? என் அன்பான தெய்வ மக்களே, வெள்ளிக்கிழமைகளிலே நம்முடைய ஆலயத்திலே
எல்லா நாட்களிலும் ஆராதனை உண்டு. ஆனா ஆலயத்திற்கென்று வருகிறவர்கள் வெகு சிலர், விரல் விட்டு எண்ணிடலாம். சில நேரங்களில் ஒற்றைப்படையில கூட ஆட்கள் உண்டு வெள்ளிக்கிழமை ஆராதனை. ஆனா ஆராதனை நடக்கிறது. கேட்டா என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுமா? வெள்ளிக்கிழமை எங்களுக்கு வேலை முடிவது தாமதமாகுது. உண்மை, இரவு நேரத்தில் ஆராதனை நடக்கிறது, ஆகையினாலே எங்களுக்கு வர முடியவில்லை, இதெல்லாம் ஒரு சாக்கு. அல்லது பல காரணங்கள், ஏதேதோ சாக்குகளை சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமை ஆராதனைகளை தவிர்ப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செய்வது வழக்கம். அதனாலதான் 5 பேர் 6 பேர் 8 பேர், ஆனா கடைசியா கொஞ்ச நாட்கள் 12 பேர் 13 பேர் வர ஆரம்பித்தார்கள். அதுக்கு மேல கிடையாது, 15 பேருக்கு மேல கிடையாது. அந்த கொரோனா மூட போகிற சமயத்துல 21 பேர் இந்த சிறப்பு ஆராதனைக்கும் அதற்கு முந்தின வெள்ளிக்கிழமை. மற்றபடி வெள்ளிக்கிழமைகளிலே ஆண்டவரை தேடி வருவது என்பது, வார்த்தைகளை கேட்க வருவது என்பது என்னமோ லித்தானியா பிரார்த்தனை நடக்குது, யாரோ 4 பேர் போகட்டும், வேலை இல்லாதவங்க போகட்டும்ங்கிறது மாதிரி வாய்ப்புகள் இருந்தும் அசட்டை செய்த ஒரு நிலை. ஆனால் இன்றைக்கு அது திரும்பிடுச்சு. என்ன திரும்பி இருக்குது? இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைகளை பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகியிருக்கிறது. நம்ம திருச்சபை மக்களும் சரி, வெளியில இருக்கிறவங்களும் சரி. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எங்களுக்கு இப்போ அது வேலை இல்லை, நாங்க பார்க்கிறோம், வீட்டில தான் இருக்கிறோம் பார்க்கிறோம், அல்லது நாங்க பிறகு தாமதமாக பார்க்கிறோம். ஏதோ ஒன்று, வெள்ளிக்கிழமை ஆராதனைகளில் ஏறக்குறைய 90-100 வியூஸ் வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் பதிவாகிறது. நீங்க மட்டும் இல்ல, வெளியிலையும். இவ்வளவு பேர் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாங்க ஒரு இயலாமையில் இருக்கிறோம். எங்களுக்கு சுற்றி நடக்கிற காரியங்களை பற்றி ஒரு பயம் இருக்கிறது. என்ன நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட முடியல. எங்களுக்கு ஒரு தெளிவான தீர்வு யாராலையும் கொடுக்க முடியல. ஆக எங்களுக்கு ஒரே வழி, நாங்கள் ஆண்டவரை தேடி வருகிறோம். நல்லது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிப்பது சில நேரங்களிலே நாம் அவரண்டை நெருங்கி வருவதற்காகவும் இருக்கலாம். இன்னைக்கு ஆலயத்தில் ஆராதனை நடந்துச்சுன்னா ஒரு 8 பேர் 12 பேர் அவ்வளவுதான். ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனை இணையத்திற்கு வந்துவிட்டபடியினாலே இன்றைக்கு இதை பார்க்கிறவர்கள் 100 பேர். அதுல அப்ப நம்பர் கூடும். ஏன்னா சில வீடுகளில் ஒரு மொபைலை வச்சு 3 பேர் 4 பேர் எல்லாம் பார்ப்பது உண்டாக ஒரு 250 பேர் வரைக்கும் இந்த ஆராதனையை பார்க்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இன்னும் கூடுதலாக பார்க்கிறாங்க. ஆண்டவர் மக்களை தன்னண்டை இழுப்பதற்கு ஒரு ஏதுவாகவும் இந்த கடுமையான சூழலை வைத்திருக்கிறார். இந்த சூழலிலே பயத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த பயத்தின் விளைவாக நாம் ஆண்டவரை நெருங்கி சேர்வதற்குரிய வாய்ப்புகளை தேட வைத்திருக்கிறார். வாய்ப்புகளையும் நம் இல்லத்திற்குள்ளேயே கொடுத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு அன்பான ஆண்டவர் பாருங்களேன். அப்ப இவ்வளவு அன்பு, அதாவது அவரை தேடி வர்றோம். அப்ப அப்படி தேடி வரும்போது மார்க்கம் இல்லாமல் போய்விடக்கூடாது, வழி இல்லாமல் போயிடக்கூடாது. அதுக்காக வீட்டுக்குள்ளேயே, இப்ப மட்டும் இல்ல, லைவ்ல மட்டும் இல்ல, எப்ப வேண்டுமானாலும் இந்த ஆராதனையை எடுத்து ஆராதனையில கலந்து கொள்ளலாம், அல்லது இந்த இறை வார்த்தையை எப்ப வேண்டுமானாலும் கேட்கலாம் இல்லையா? எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? நமக்கு நம்ம ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய உடைந்து போன சூழ்நிலைகள் தான் நமக்கு இருக்குது. ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது. இல்ல, ஆண்டவர் கைவிடல. உடைந்து போன சூழ்நிலைக்கு மத்தியிலும் நாம் அவரை பற்றி பிடிப்பதற்குரிய வாய்ப்புகளை நாம் இருக்கும் இடங்களிலேயே கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் இந்த ஆண்டவர் நம்மேலே எவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த கரிசனை உள்ள ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் நாம் செயல்படுத்தும் போது பாதிப்புகளில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே வரும். அன்பானவர்களே, இந்த நாளிலே நமக்கு நன்றாய் தெரிந்த, சின்ன வயசுல இருந்து படித்த, ஆனால் சில பாடங்களை அதற்குள் படிக்க தவறின ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நோவா என்கின்ற ஒரு தெய்வ மனிதன். நோவா வாழ்ந்த காலத்தின் சூழல் ஒருவேளை இன்றைய காலத்தின் சூழலை போன்றது என்று சொன்னால் தவறாகாது.
ஒருவேளை இந்த 21வது நூற்றாண்டை பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்றோம்? இது ரொம்ப மோசமான காலம், தீய செயல்களும் தீய காரியங்களும் தடுக்க முடியாத அளவு நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலம், பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நோய் பாதிப்பு மட்டும் இல்ல, வெளியிலையும் கொடுமையான மனிதர்கள் நிறைந்த ஒரு சமுதாயத்திலே வாழ்கிறோம். தீயவர்கள், கொடியவர்கள், என்னுடைய நீதி நியாயம் எல்லாம் எடுபட்டு போக நிற்க முடியாதபடி தூக்கி போடப்படுகிற ஒரு சூழல், எங்கும் என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழல் என்று இன்றைக்கு உணர்கிறோமே. இதே போல ஒரு காலம் நோவாவினுடைய காலம். அந்த காலம் இதை விட கொடுமையான காலம் என்று சொன்னால் கூட அது தவறாகாது. ஏனென்றால் அந்த காலத்தின் சூழலை பார்த்த ஆண்டவரே மனுக்குலத்தை படைத்ததற்காக வருத்தப்பட்டார் என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது. ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன். அங்கே மனுஷர் பலவான்களாய் இருந்தார்கள் என்றெல்லாம் முதல்ல இருந்து வசனங்கள் வருகிறது. எல்லா வசனங்களையும் வரிசையாய் பார்த்து கொண்டு போனால் நம்முடைய நேரம் குறைவு. நேரடியாக பேசும்போது நிறைய நேரம் பேசலாம், இணையத்தின் வழியாக பேசும்போது நேரம் முக்கியம். ஏன்னா இதுல நேரத்தின் அடிப்படையிலே இன்டர்நெட் தேவையும் அதிகமாகும். ஆகையினாலே நேரம் குறைவாக இருக்கிறது. அதற்குள்ளே நான் சில வசனங்களை மட்டும் சொல்கிறேன், பிறகு நீங்க படிச்சு பாருங்க. 5வது வசனம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஆண்டவர் படைத்த மனிதன் நல்லதுன்னு படைத்தார். எல்லாவற்றையும் மனிதனையும் இவைகளெல்லாம் ஆண்டு அனுபவிப்பதற்காக படைத்தார். ஆணாக படைத்தார், அப்புறம் ஆணுக்கு துணையாய் பெண்ணை படைத்தார். பிறகு அவர்கள் தவறு செய்த போது ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்திவிட்டு குடும்பத்தை உருவாக்கினார். அவர்களில் இருந்து குடும்பம் வந்தது, மனுக்குலம் பெருகினது. அப்படி மனுக்குலம் பெருகின பிறகு நடக்கிற ஒரு சூழ்நிலை. 6வது அதிகாரத்து 1வது வசனம் சொல்லுகிறது பாருங்களேன். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது மனுக்குலம் பெருகினது. அப்படி மனுக்குலம் அதிகமான போது பாவமும் அக்கிரமமும் அதிகமாகிவிட்டது. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. மனிதர்கள் பெருகும் போது என்னது பெருகுது? அக்கிரமமும் பெருகுது. இன்னைக்கு மட்டும் இல்ல, இது ஆதிகாலம் தொட்டே இருக்கிற காரியம். 6வது வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அன்பான தெய்வ மக்களே, நல்லதுன்னு பார்த்து படைத்தவர் இப்ப மனிதனுடைய செயல்களை பார்த்து வேதனைப்பட்டு மனிதனை படைத்தது நல்லதல்ல என்று அவர் மனஸ்தாபப்பட்டார். மனிதனை உண்டாக்கினதற்காக ஆண்டவர் வேதனைப்பட்டார். அப்ப எவ்வளவு கடுமையான ஒரு அக்கிரமங்களும் தேவையற்ற காரியங்களும் பூமியிலே நிகழ்ந்து கொண்டிருந்த காலம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரையே ஏன் மனிதனை படைத்தேன் என்று வேதனைப்பட வைத்த அளவிற்கு அங்கே மனிதனுடைய அக்கிரமம் உச்ச நிலைக்கு போனது. உடனே ஆண்டவர் கோபப்பட்டு விட்டார். ஆண்டவருடைய கோபம் இறங்கினதுனால 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறதுன்னு சொன்னார். அக்கிரம் மிகுந்தது, மனஸ்தாபப்பட்ட ஆண்டவர் இப்போது அவங்களை நான் நிக்கிரகம் பண்ணுவேன், அடியோடு அழித்து போட போகிறேன் என்ற அளவிற்கு கடும் கோபம் கொண்டார். அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவருடைய கோபம் மனுக்குலத்தை முழுவதும், மனுக்குலத்தை மட்டும் இல்ல, அவர் படைத்த ஜீவராசிகளையும் சேர்த்து அழித்து போட வேண்டும். போதும், நான் படைத்த இந்த உலகம் போதும் என்று அவர் எண்ணக்கூடிய அளவிற்கு அவரை வேதனையின் உச்சத்திற்கு கொண்டு போய் நிறுத்தினது. ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஆண்டவர் இந்த கொரோனாவை கொடுத்திருக்கிறார் என்று நான் பேச வருகிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படி ஆண்டவருடைய செயல்பாடுகளுக்கும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கும் பொருத்தி பார்ப்பதற்கு நான் ஒரு பொருட்டல்ல.
ஆண்டவருடைய செயல்பாடுகளை என் மனித ஞானத்திற்கு உட்படுத்தி இதனாலதான் ஆண்டவர் இதை செய்கிறார் என்று சொல்வதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. அவருடைய செயல்கள் வேறு. அவர் எதற்காக அனுப்பியிருக்கிறார் என்று காலம் நமக்கு உணர்த்தும். ஆனால் அந்த நாளிலே நடந்தது. நான் அதையும் இன்னைக்கு இருக்கிற அழிவையும் ஒன்றிணைத்து பேசவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த நாளிலே இருந்த அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவர் அழிவை பூமிக்குள்ளே கொண்டு வருவதற்கு முடிவு பண்ணிவிட்டார். ஆனா இதுக்குள்ள ஒரு வித்தை அவர் காப்பாற்ற வேண்டும். அதனால பூமிக்குள்ளே தேடுகிறார். தேடும் போது நோவா என்ற இந்த மனிதனுக்கு ஆண்டவருடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. 8வது வசனம், ஆதியாகமம் 6:8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என் அன்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு நான் முன்னால வைக்க விரும்புகிற காரியம் இந்த வசனம். இவ்வளவு தூரம் ஆண்டவர் கோபப்பட்ட போது எல்லாத்தையும் நான் அழித்து நிக்கிரகம் பண்ண அடியோட துவம்சம் பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன போது நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எப்படி? ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்படி உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் யார் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம செய்யறது நமக்கு மட்டும்தான் தெரியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, ஆண்டவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. யாத்திராகமம் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்தை படிக்கும் போது மோசே ஒரு வேலையை செய்கிறார். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று கண்டு எகிப்தியனை கொலை பண்ணுகிறார். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அடுத்த நாள் அந்த கொலை வெளியிலே வருகிறது. இன்னொரு எபிரேயன் வழியாக வெளியில வருகிறது. யாரும் பார்க்கல. நான் செய்கிறேன் என்று தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவருடைய கண்கள் பூமியின் மேல் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆக எவ்வளவு அக்கிரமம் நிறைந்த, எவ்வளவு கேடு நிறைந்த உலகமாய் இருந்தாலும் நீங்கள் நோவாவை போல வாழ அழைக்கப்பட்டவர்கள். என்னை சேர்த்து சொல்றேன், நாம் நோவாவை போல வாழ அழைக்கப்பட்டவர்கள். எவ்வளவு அக்கிரமம் செய்கிற மனிதர்கள் மத்தியிலும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் பூமியை அழிக்கப் போகிறேன் என்ற கோபத்தோடு, நான் படைத்த அனைத்தையும் சேர்த்து அழிக்கப் போகிறேன் என்ற கோபத்தோடு, உக்கிரத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறவருடைய கண்கள் நோவாவை பார்க்கின்றன. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன் தெரியுமா? எப்படி அந்த கிருபை வந்தது தெரியுமா? ஒரு சிலரை மட்டும் அவர் பர்டிகுலரா தெரிந்தெடுக்கிறாரே, ஏன் தெரியுமா? அவருடைய வாழ்வு, ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வு. திரும்ப திரும்ப நாம் படிக்கிறோமே, அந்த ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வு வாழ்கின்ற மனிதர்களை அவர் அழிவில் இருந்து மீட்டெடுக்கிறார். 9வது வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். என் அன்பான தெய்வ மக்களே, ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது தெரியுமா? நோவா அந்த துன்மார்க்கம் நிறைந்த அந்த சூழலிலே வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். முடியுமா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? உலகத்தோட உலகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் என்னால எப்படி இங்கே வாழ முடியும்? என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நான் பெரியப்படுத்தி வாழணுமே. அப்படி ஒரு வாழ்வு வாழ்வோமானால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்காமல் போய்விடும். கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நீதிமானாக, சன்மார்க்கனாக, உத்தமனாக, தேவனோடு சஞ்சரிக்கின்ற ஒரு வாழ்வாக, ஆண்டவரோடு கூட நெருங்கின நிலையிலே வாழ்கின்ற வாழ்வாக, வேத வசனங்களை படித்து வேத வசனங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நெறிப்படுத்தி ஆண்டவரோடு கூட ஜெபம் என்கின்ற உறவிலே நாம் ஒன்றிணைந்தவர்களாய் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்வு வாழுவது, தேவனோடு சஞ்சரிப்பது. இந்த வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும். எந்த சூழ்நிலை, நமக்கு முன்னால இருக்கிற சூழ்நிலை எவ்வளவு கேடு நிறைந்ததா இருந்தாலும் அதற்குள்ளேயும் தேவன் விரும்புகின்ற அந்த வாழ்வு நம்மாலே வாழ முடியும். இதற்கு நோவா ஒரு நல்ல சாட்சி சொல்வதற்கு இடம் இல்லை. என்னால் அப்படி ஒரு வாழ்வு வாழ முடியாது, நான் அப்படி ஒரு நிலையில இல்ல, என்னை சுற்றி இருக்கிறோடு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதா இருக்குது என்று சொல்வது தேவன் விரும்பும் வாழ்வு அல்ல. அப்படி இணைந்து போகிறோம் என்பவர்கள் மேல் தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்காது. நீதிமானாய், உத்தமனாய், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் நோவா காணப்பட்டதினாலே
நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று, நிக்கிரகம் பண்ண போகிறேன் என்று உலாவி வந்த காலத்திலே நோவாவின் மேல் தேவனுடைய கண் பார்வை விழுகிறது. ஏனென்றால் அவனுடைய வாழ்வு நீதிமானாய், உத்தமனாய், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வாழ்வாய் இருந்தது. என் அன்பான தெய்வ மக்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி பயமுறுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து பார்த்து நீங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மக்களுடைய அக்கிரமம் பெருகி தேவனுடைய சன்னிதானத்திலே எட்டி தேவனுடைய கோபத்திற்கு மனுக்குலம் ஆளாகி மனிதனை உண்டாக்கினதற்காக தேவன் மனவருத்தப்பட்ட காலத்திலும் நோவா என்கின்ற ஒரு மனிதன் நீதிமானாய், உத்தமனாய், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தானே, அவனுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததே. அதே போல இன்றைக்கு வாழ்க்கையின் பாதகமான, பாதிப்பு நிறைந்த இந்த சூழலை பார்த்து நடுங்கி கதறி தனிமையில உட்கார்ந்து இருக்கிறீங்களோ? ஒருவேளை ஏதோ ஒரு செய்தி வருகிறது பார்ப்போம் என்ற நிலையில இதை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ? உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கையாய் மாற்றுங்கள். பயம் ஏன் வந்துச்சு தெரியுமா? பயம் என்னை இந்த பாதிப்பு அழித்து விடுமோ என்ற பயம் ஏன் வந்தது தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஓட்டை இருக்குது. உங்க வாழ்க்கையில அந்த ஓட்டை இல்லை அப்படின்னா நீங்க தைரியமாய், எனக்கு எந்த அழிவும் என் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார், அழிவு வந்தாலும் என்னை சுற்றிலும் அழிக்கின்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் என்னை என் ஆண்டவர் அற்புதமாய் காத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை வரும். நோவா அதை பத்தி கவலைப்பட்டாரா? நோவாவும் கவலைப்படல. அதே நேரத்தில் துன்மார்க்கத்தின் உச்ச நிலையில் இருக்கிறவங்களும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு ரெண்டு விதமான நிலை இருக்குது. ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களும் பயப்பட மாட்டாங்க. அதே போல உச்சத்தில் இருக்கிறவங்க நடந்தது நடக்கட்டும் உட்கார்ந்து இருப்பாங்க. நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க? நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னுட்டு துன்மார்க்கத்தின் உச்ச நிலையில் இருக்கிற அந்த மக்கள் கூட்டத்தின் நிலையிலும் இருக்க வாய்ப்பு உண்டு. அவங்க எந்த நிலையில இருக்கிறீங்கிறத நீங்க தான் நிதானிக்கணும். அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய அந்தரங்க உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய அந்தரங்க இன்னொரு ஆளுக்கு தெரியாது. ஈஸியா வெளியில் உள்ளவங்களை ஏமாத்திடுவாங்க. ஆனா அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவர் நோவாவினுடைய எல்லாத்தையும் பார்த்தாருங்க. அதே போல ஆண்டவர் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். என் அன்பான தெய்வ மக்களே, இந்த பயம் ஏன் வந்தது? நான் ஏற்கனவே சொன்னேன், பயம் வந்தா தான் ஆண்டவர்கிட்ட வருவோம். இந்த பயம் நல்லது. இப்போ ஏன் நல்லதுங்கிற பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? இந்த பயம் வந்ததுனால நீங்க ஆண்டவரை தேடி இன்றைக்கு அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த அமர்ந்திருக்கிறீர்களே ஆண்டவர் உங்களோடு கூட நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்வு நடத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அவருடைய வசனங்களின் வழியாக. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அவர் நல்லவருங்க, நம்மளை நேசிக்கிறாருங்க. நேசிக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட நிலையிலே நோவாவை நான் பாதுகாத்தேனே, அதே போல உன்னையும் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு தைரியம் சொல்வதற்காக, நம்மை தைரியப்படுத்துவதற்காக, நம்முடைய பயத்தை போக்குவதற்காக இந்த வசனத்தை அவர் முன் வச்சிருக்கிறார். நோவா எப்படி வாழ்ந்தார்? நீதிமானாய், உத்தமனாய், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனிதனாய் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த அந்த நோவாவோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11வது வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, 13வது வசனம், மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். கண்களிலே தயவு கிடைக்க பெற்ற நோவாவோடு ஆண்டவர் பேசுகிறார். எல்லாத்தையும் அழிக்க போறேன்பா, பூமியில் அவங்க தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாதுங்க. உங்க வழியை நீங்க கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கிற வார்த்தையை சொல்லிவிடக்கூடாது. ஆண்டவர் விரும்புகின்ற வழியை நீங்கள் கடைபிடிக்கும் போது ஆண்டவர் உங்ககிட்ட வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? மற்றவங்க எல்லாம் வழியை கெடுத்துட்டு இருக்கிறாங்க, ஆனா நான் உன்னைய நான் காப்பாற்ற போறேன், நான் உங்களை பூரா அழித்து போட போகிறேன். 14வது வசனத்திலிருந்து வசனமாக வாசிக்க நேரமில்லை, அதனால நீங்க படிச்சுக்கோங்க. ஒரு பேழையை நீ செய்யணும், கொப்பேர் மரத்திலே ஒரு பேழையை நீ உண்டாக்கு. அதை என்னெல்லாம் செய்யணும்னு அழகா சொல்றாரு. உள்ளையும் புறமும் பூசு, அது நீளம் எவ்வளவு இருக்கணும், அகலம் எப்படி இருக்கணும், அந்த கப்பலினுடைய வடிவமைப்பு அவ்வளோத்தையும் சொல்லிட்டு
17வது வசனத்துல சொல்றாரு, வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும் சொல்லிட்டு 18வது வசனத்துல கண்களிலே கிருபை கிடைத்த அந்த நோவாவுக்கு அவர் சொல்லுகிறார், ஆனாலும் உன்னுடைய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நோவாவுக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அந்த 3 மகன்களுடைய மனைவிகள், நோவாவினுடைய மனைவி, இந்த 3 பேருடைய மனைவி, ஆக 8 பேருக்கு மட்டும், அதாவது நோவாவின் வீட்டை சார்ந்த 8 பேருக்கு மட்டும் நான் இந்த அழிவில் இருந்து உங்களை நான் காப்பாற்றுவேன். அதுக்கப்புறம் எல்லா ஜோடி ஜோடியாய் சில பறவைகளிலும் மிருகங்களிலும் 7 ஜோடிகளாக நீ சேர்த்து அந்த பேழைக்குள்ளே நீ அவைகளை உன்கிட்ட வச்சுக்கோன்னு சொல்றாரு. மழைனா என்னன்னு தெரியாது, ஜலப்பிரவாகம், அதாவது இது வெறும் மழை மட்டும் இல்லைங்க, இது ஒரு கொடுமையான ஒரு சூழல். பூமியின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன அப்படின்னு அடுத்த 7வது அதிகாரத்தின் 11வது வசனம் இருக்கு. பூமியின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. வெறும் வானம் மட்டும் தண்ணியை கொட்டால பூமியின் ஊற்றுக்கண்களும் பிளந்தன, வானத்தின் மதகு. அப்ப மேல இருந்து தண்ணி வருது, கீழே இருந்து தண்ணி வருது. எவ்வளவு, அதாவது மேல இருந்து வர தண்ணியாவது கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கும். பூமியும் பிளந்து பூமிக்குள்ள இருந்து தண்ணி வருதுன்னா மனுஷன் எங்க போவான்? ஒரு பயங்கரமான அழிவை கொடுத்தார். ஆனால் கண்களிலே தயவு பெற்ற நோவாவை மட்டும் ஆண்டவர் இந்த அழிவில் இருந்து நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினாரே. காப்பாற்றி அதுல அவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியையும் சொல்றாரு, நீ பேழையை செய், அது இப்படிலாம் இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு, அதுக்கு பிறகு அந்த பேழைக்குள்ள யார் வரணுங்கிறதையும் அந்த அதிகாரத்தில் சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் நம்ம விரிவாய் பார்ப்பதற்கு இப்போது நேரம் இல்லை. அதனால நீங்க பிறகு படிச்சுக்கோங்க. அந்த பேழையில என்ன நீளம், என்ன அகலம், இதெல்லாம் 14, 15, 16வது வசனங்கள்ல இருக்கு. என்னென்ன அழகா அந்த எல்லா ஜீவ ஜந்துக்களையும் அங்க பராமரித்து வைப்பதற்கு தட்டுகள் எல்லாம் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார். அதுபடி நீ செய். நோவா என்ன பண்ணார் தெரியுமா? அதே 6வது அதிகாரத்தின் 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான். எப்படி? ஆண்டவர் எப்படி வரைபடம் போட்டு கொடுத்தாரோ, கொப்பேர் மரத்தை எடுத்தான், அவர் சொன்ன அளவின்படி பேழை செய்தான். பேழைக்குள்ளேயும் தட்டுகளை வைத்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே. அதே வசனம், தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். அவன் நிச்சயம் கீழ்ப்படிவான். ஏன்னா இந்த நோவா எப்படிப்பட்ட மனிதனாய் வாழ்ந்தான்? ஆண்டவர் சூஸ் பண்ணும்போது நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டது. அதனால வேற எந்த கேள்வியும் கேட்கல, வேற எந்த கேள்வியும் அந்த மனிதன் கேட்கலங்க. ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்து முடித்தார். வயது முதிர்ந்தவர், அவையவன் சொல்றது தப்பு, அது அந்த ஃப்ளோல வந்துருச்சு. நோவா செய்தார். எப்படி செய்தார்? ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே செய்து முடித்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அன்பான தெய்வ மக்களே, இதை எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிய முடிஞ்சிச்சு? இன்னைக்கு நம்மளும் தான் கீழ்ப்படியணும்னு நினைக்கிறோம். இல்ல முடியல. அவர் சொல்படி வாழணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு வேதத்தை படிக்கணும்னு நினைக்கிறோம், படிச்சதின்படி வாழணும்னு நினைக்கிறோம். முடியலையே. அங்க நம்ம கொம்பு வந்துருதுல வெளியே. நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சோம் செய்ய முடியலையே. ஏன்? உலகம்னு காரணம் சொல்லிடுறோம். நோவாவுக்கு அதே சூழ்நிலை தானே இருந்துச்சு. நோவாவுடைய சுற்றி இருந்த உலகம் அக்கிரமம் நிறைந்தது. ஆண்டவரே மனஸ்தாபப்பட்ட ஒரு உலகம் தான் நோவாவை சுற்றி இருந்தது. ஆனா அந்த உலகத்துக்குள்ள ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னதையெல்லாம் நோவா அப்படியே செய்து முடித்தாரே, கீழ்ப்படிந்தாரே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்தாரே, ஆண்டவர் தனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே செய்தாரே. இது எப்படி முடிஞ்சிச்சு? நோவா நீதிமானாய், உத்தமனாய்,
தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனிதனாய் இருந்தபடியினாலே முடிந்தது. இல்லைன்னா கட்டாயமா முடிஞ்சிருக்காது. அப்ப அந்த கீழ்ப்படிதல் எப்ப வரும்? நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கென்று நாம் அடிபணிய வைத்திருக்கும் போதுதான் வரும். நண்பாளர்களே, ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறோம். நல்லது, காப்பாற்றுவார். ஆனா ஆண்டவர் யாரை காப்பாற்றுகிறார்? யார் மேலே அவர் கரிசனை வைக்கிறார்? யார் மேலே அவருடைய கண் வருகிறது? யார் நீதிமானாய் உத்தமனாய் அவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவனாய் வாழ்கிறோம். அன்பான தெய்வ மக்களே, உங்க பயம் போகணும் அப்படின்னா, இப்போது இருக்கிற இந்த பயத்திலிருந்து உங்களை ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டும் என்றால் அவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைக்கணும். அந்த கிருபை எப்போது வரும் தெரியுமா? உங்க வாழ்க்கை நோவாவின் வாழ்வை போல நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த நிலையிலே வாழ்ந்த நோவாவை போல இருக்கும்போது வாழ்க்கையை சரிப்படுத்துவோம். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். இந்த வாழ்க்கையை சரிப்படுத்திட்டா பயம் போயிடும். வாழ்க்கையை சரிப்படுத்திட்டா தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கும். வாழ்க்கையை சரிப்படுத்தி விட்டால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். வாழ்க்கையை சரிப்படுத்தாத வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியவே முடியாது. யாருக்கு கீழ்ப்படிதல் வரும்? ஆண்டவருக்கென்று வாழ்கின்றவர்களுக்கு தான் கீழ்ப்படிதல் வரும். நானும் முயற்சி பண்றேன், முடியல, என்னுடைய சூழ்நிலை தவறு, அப்படி பதில் சொல்லாதீங்க. அப்படி பதில் சொல்லவே சொல்லாதீங்க. அது தவறான பதில். நீங்க ஆண்டவர் விரும்பும்படி வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற கீழ்ப்படிதல் வரும். அந்த கீழ்ப்படிதல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்றும். அழிவிலிருந்து காக்கப்படுவது, அந்த பயம் போகணும். அழிவிலிருந்து காக்கப்படணும் அப்படின்னா அது உங்க கையில் இருக்கு. அது உங்க கையில் இருக்கு. ஆண்டவர் அதற்குரிய சாவி உங்க கையில கொடுத்துட்டார். இனி நீங்க தான் அந்த திறவுகோலை வைத்து உங்கள் வாழ்க்கையை திறந்து நடத்த வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவர் விரும்புகின்ற, ஆண்டவரோடு கூட நெருங்கிய தொடர்புள்ள, வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தரித்திருக்கின்ற கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழும்போது கர்த்தருடைய கண் உங்க மேல அமரும். அதனாலே உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அந்த கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழிவிலிருந்து பாதுகாக்கும். ஆகையினாலே நீங்கள் பயத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக நிறைவாய் சந்தோஷமாய் வாழ்வீர்கள். ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கு தருவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று 131 கிறிஸ்தவ கீர்த்தனை பாடுவோம். அப்போது நம்முடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த காணிக்கைகளை நீங்கள் எடுத்து தயவு செய்து தனியாக வையுங்கள். இதை செலவழிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. திரும்பவும் ஆலயம் திறக்கப்படும் போது நீங்கள் ஆலயத்திலே வந்து இதை படைக்க வேண்டும். இது உங்கள் பணம் அல்ல. இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எவ்வளோ பேர் அதை ஒரு சிலர் கொடுத்துருக்கிறீங்க, அவங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கொடுக்காதவர்கள் நீங்கள் ஆலயத்திற்கு திரும்ப நமக்கு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்து வரும்போது நீங்கள் ஆலயத்திலே கொண்டு வந்து படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 131 கிறிஸ்தவ கீர்த்தனை. நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே. 2 சரணங்களை பாருங்கள். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்து நானக்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திருரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கு வாரே, நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த சிறப்பான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை வைத்த நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்களுடைய பயம் நீங்க வேண்டும், எங்களுடைய அழிவு மாற வேண்டும் என்றால் உங்களுடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமே, கிருபை கிடைக்க வேண்டுமே. அந்த கிருபை எப்போது கிடைக்கும்? உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வசனங்களின்படி நடந்து உம்மோடு கூட நாங்கள் சஞ்சரிக்கிறவர்களாக, நீதிமான்களாக, உத்தமர்களாக, உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக நாங்கள் இருக்கும்போது மட்டுமே உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்கும், கிருபை கிடைக்கும் என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்தீரே. நன்றி சுவாமி. எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற பயம், எங்களை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகளை குறித்த பயம், இவைகள் எல்லாம் எங்களை விட்டு போக வேண்டும். ஆண்டவரே, அதற்கு நீர் எங்களுடைய பயங்களை மாற்றுகின்ற ஒரு அருமையான ஆலோசனை நீர் தந்தீர். அழிவை மாற்றுகின்ற ஒரு அருமையான ஆலோசனை தந்தீர். இந்த ஆலோசனையின்படி நாங்களும் நடப்பதற்கு கிருபைதான். எங்கள் திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வசனத்தின்படி வாழ ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரே, உலகத்திற்குள் போகிறோம். உலகம் என்ன கடுமையான சூழ்நிலைகளை கொண்டிருந்தால் அதற்கு மத்தியிலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர்களுக்கு கிருபைதான். உடைய சமூகத்திலே கேட்ட அனைத்து விண்ணப்பங்களை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து இன்னும் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த சீக்கிரமாய் ஆலயங்கள் திறந்து ஆலயத்திலே நாங்கள் ஆண்டவரே உண்மை வழிபட எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் தங்கி இருப்பதாக. ஆமென். நீங்காதீரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே, மற்றொரு தாசை அற்று போயினும் நீர்மை சகாயரே நீங்காதீரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தரும் சமாதானத்தோடு அவர் கொடுத்திருக்கிற வாழ்வு வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.